உலகத்துக்கே தெரிஞ்ச பிரச்சனையை போய் எங்கிட்டே கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சார் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் சார். நான் சொல்கிறேன் இப்போ சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதான் உண்மை, சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அநேகமாக ஒரு 10 நாளைக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் வச்சுக்கலாம். அப்புறம் ஆமாம் சார், அது வந்து விஜய் சார் ஒரு நல்ல மனிதர், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வேளை இருந்தால் அது அவரோட இஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் எனக்கு தெரியாது, எந்த இஷ்டம் அதை இப்போ வெளியிலலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் நாகரிகமாக வந்து அதை வந்து சொல்லாமல் அவர் வந்து என்ன வரப்போகிறாருங்கிறது தான் நம்ம பேசணும். அதனால் நம்ம தெரியும் சினிமாவில்னா எல்லா அளவுன்னு அடிச்சு விடுவாங்க, அவங்க அப்படி தான் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் தள்ளிட்டு ஜெயிச்சுட்டு வரணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லாதது ஒன்றும் இல்லை, நடிகர் தினம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும் எல்லாரையும் சொல்ல தான் செஞ்சாங்க. அதெல்லாம் மீறி வர்றது தான் நம்ம வெற்றி. எதுக்கும் முடங்கிடாமல் மீறி வரணும். ஆனால் இதை சொல்கிறத அவாய்ட் பண்ணணுன்னு என்னோடய வேண்டுகோள் எல்லா தலைவர்களுக்கும். இந்த மாதிரி சொல்கிறதுனால ஒரு பெண்ணோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், நிறைய பாதிப்பாங்க. அந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு சாதாரண மனிதனாக சொல்கிறேன். அதாவது நான் சன்மாச ஜாகுவார் தங்கமாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு விவசாயி மனிதனாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் யாரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யார் விஜய் சாரையா? விஜய் சாரை வந்து யாரும் அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் சும்மாங்க, அவரெல்லாம் அடிக்க மாட்டார். அவர் பேசவே மாட்டாருங்க விஜய் சார். இப்போ தான் பேசுகிறார் அரசியலில். அவர் இவ்வளோ குழந்தையாக இருக்கிறது எனக்கு தெரியும். என்னோடய ஸ்டூடெண்ட் அவர். அப்படிலாம் யாரையும் போய் அவர் அடிக்க மாட்டார். ஃபைட்ரு கூட பஞ்ச் பண்ணும்போது இப்படி போய் வயிற்றுக்கிட்ட கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அது லைட்டாக கூட தட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். அந்த மாதிரி இருக்கவர் அடித்தாருங்கிறது பொய்யான தகவல். இன்றைக்கி என்ன வேணால் ஊற்றி விடலாம், யார் வேணால் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. அது முற்றிலும் தவறான வார்த்தை. முற்றிலும் அவர் அது மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டார், பண்ணவும் மாட்டார். சார் அவர் இருக்கிற இடமே தெரியாது சார், செட்டில் இருக்கிற இடமே தெரியாது. சும்மா ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பார், கேரமில் கூட போய் உட்கார மாட்டார். உட்காந்துருப்பார். நாங்கள் கூப்பிட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணும்போது அப்படியே உட்காந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார். வந்து ஆக்ஷன் சொன்னோன்னே அவர் பிச்சு உதறுவார். அந்த இடத்துல ஸ்பீடு இருக்கும், மிகப்பெரிய ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் போய் சாந்தமாக உட்காந்துருவார். ஒரு நதி மாதிரி உட்காந்துருவார். அப்புறம் சுனாமி மாதிரி பொங்குவார் ஃபைட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் வழியாக யாரையும் எங்கேயும் கடிஞ்சு பேசி கூட நான் பார்த்ததில்ல, ஒரு வேகமாக பேசி கூட நான் பார்த்ததில்ல. இது கிட்டத்தட்ட என்ன ஒரு 35 வருஷம் 40 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். கடிஞ்சு பேசி கூட பார்த்ததில்ல. அடித்தாருன்னு சொல்கிறது முழு பொய். அரசியல் நான் எந்த அரசியலும் இல்லை, நான் பொது மனிதன் சார். அரசியல் வந்து நல்லது நடக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்கள், அவ்வளோதான். நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த குடியை ஒழிக்கணும் முதல்ல, அது யார் ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். நான் யாருன்னு சொல்ல தயாராக இல்லை. மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சார். மக்கள் குடிச்சிட்டு நாயை விட கேவலமாக ரோட்டில் உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க சார். அது பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வடிக்கணும் சார். எங்களெல்லாம் திருத்த முடியல. என்ன நான் தனி மனிதன், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், என்னால் சொல்லி ஒருத்தர் 2 பேரை என்னால் திருத்த முடியும் இல்லையா? உலகத்தையே திருத்த முடியுமா? அரசு மட்டும் தான் செய்யணும். அப்போ அந்த அரசு தன் மகனை குடிமகனாக வச்சுக்கணும், குடிமகனாக வச்சுருக்கக்கூடாது. தன்னோட மகன் தான் பிள்ளைய குடிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? எந்த அரசு வந்தாலும் சரி, அந்த அரசு வந்து தன்னோட நாட்டு மக்களை சாராயம் குடிக்கிறவனாவோ கஞ்சா அடிக்கிறவனாவோ இல்லை போதைப்பொருள் குடிக்கிறவனோ வச்சிருக்கவே கூடாது. அதை கடுமையாக எதிர்க்கிறேன். நன்றி. தவறுன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஏஆர் ரஹ்மான் அவார்டை வந்து சூர்யா கொடுத்துருக்காங்க, தவறுன்னு நீங்களே சொல்கிறீங்க. உலகமே அதான் சொல்லும், உலகமே அதானே சொல்லும் சார். யார் சொன்னாலும் தப்பு தானே சார், யார் செஞ்சாலும் தப்பு தானே. ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுக்க வேண்டிய சூர்யாவுக்கு அவார்டு கிடைக்காதானே? உலகம் ஃபுல்லாக அவார்டு கிடைக்கும். அது வந்து அது நினச்சிக்கலாம் சார். ஆனால் தம்பி கேட்டது என்ன கேட்டாப்புல, ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுக்க வேண்டிய அவார்டை இவர் கொடுத்துட்டாருன்றாங்க. அது தவறுங்கிற. அது இல்லை சார், சூர்யாவுக்கு நிறைய அவார்டு கொடுக்கலாம் சார். ஏன்னா வந்து இன்றைக்கி படிக்க முடியாத குழந்தைகளை உதவி பண்ணுற மாமனிதன் சூர்யா. அவருக்கு வந்து அவார்டே தேவையில்ல, மக்கள் கொடுக்குற அவார்டு தான் அவருக்கு அவார்டு. ஏன் கொடுத்தாங்க தெரியலையே, உண்மையிலே தெரியல தம்பி. உண்மையை சத்தியமாக நான் பார்க்கல. அப்படி கொடுத்துருந்தா தவறு தானே தம்பி? நீங்களே கேட்குறீங்க தவறு தானே. பார்க்குற மக்கள் எல்லாமே தவறு தான் சொல்லுவாங்க தம்பி. நியாயமாக தான் இருக்கணும் தம்பி, நியாயமாக மட்டும்தான் இருக்கணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அந்த 5 பூதம் இருக்கு இல்லையா, அது வந்து நியாயமாக தான் இருக்கும். மழை பொழியுது, மழை அதுக்காக நன்மை இல்லை, மக்களுக்காக பொழியுது. காற்று அடிக்குது, காற்று அதுக்காக இல்லை, நமக்காக அடிக்குது.
உணவுகள் கிடைக்குது. உணவுகள் வந்து அது யாரும் சாப்பிட போகிறதில்ல, மக்களுக்காக கிடைக்குது. அது மாதிரி அத்தனையும் மக்களுக்காக கொடுக்குறவன் மட்டும்தான் மாமனிதன். மற்றெல்லாம் நான் மாமனிதன் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு கொடுக்கணும் சார், யாராக இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கணும் சார். நான் அரசியல்வாதி கிடையாது, ஆனால் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்குது. பிடிச்சிட்டு ரோட்டில் அலையும் போது அம்மாவை குத்துறான் சார், அம்மாவை குத்துவானா சார்? 64 எலும்பு ஒரே டைமில் உடஞ்சா என்ன வலியோ அந்த வலியோட பொறுத்து ஒரு குழந்தைய பற்றி எடுக்கிற அந்த அம்மாவை குத்துறானா எதுக்கு? தன் தாயை விட குடி பெருசு, தன் மனைவியை விட குடி பெருசு, தன் பிள்ளைங்களோட குடி பெருசு. அந்த குடியை ஒழிக்கணும் சார். அதுக்கு யார் இருந்தாலும் அவங்க பக்கம் நான் சப்போர்ட் சார். நன்றி சார். கல்யாணி படம் பெயர் இன்றைக்கி வந்து பிரசாத் லேபில் மிக பிரமாதமாக மிக அற்புதமான படம் இன்றைக்கி பூஜை நடந்திருக்கு. இன்றைக்கி தயாரிப்பாளர் வந்து நியூ தயாரிப்பாளர், ஆனால் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானவங்க. அவங்க மூலயமா படம் தயாரிக்கிறாங்க. டைரக்டர் வந்து ஏற்கனவே நேஷ்னல் வின் பண்ணியிருக்காரு, நேஷ்னல் 2 அவார்டு வின் பண்ணியிருக்காரு குறும்படம் எடுத்து. அவருக்கு வாழ்த்துக்கள் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னா. இந்த படம் கல்யாணிங்கிற படம் வந்து நான் கூட கல்யாணின்னொன்னே பராசக்தியில் வரல கல்யாணம் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி 2026 நம்ம நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த நாடை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான கதையை வச்சுருக்காரு அவர். ஏன்னா தண்ணி அடித்து போதை வஸ்துக்களை சாப்பிட்டு இன்றைக்கி வந்து 15 வயசு பையன்லேருந்து இன்றைக்கி 60 வயசு 70 வயசு 80 வயசு எல்லாரும் வந்து போதையில் அடிமை ஆகிட்டாங்க. நம்ம நாட்டை காப்பாற்றணுன்னா கூட காப்பாற்ற முடியாது போல இருக்குது. அந்த அளவு ஒரு அடிமை ஆகிட்டாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் வந்து அடித்தா கூட அடிக்க முடியாது, திருப்பி அடிக்க முடியாது. அந்த அளவு நரம்பெல்லாம் பலகீனமாக இருக்காங்க. அந்த நரம்பு பலகீனமான ஆனதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்பவுமே நாட்டுக்காக படம் சொல்லுவார். நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நம்ம கடவுள் நம்ம ஆசிரியர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நல்ல நோக்கத்தோட கல்யாணிங்கிற படம் சாராயத்துக்கு எதிராக, போதை வஸ்துக்கு எதிராக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து முக்கியமாக தாய்மார்களும் தந்தைமார்களும் படம் பார்க்கணும். இன்றைக்கி உங்கள் காலத்தில் குடிச்சிங்களா குடிக்கலையா தெரியல, ஆனால் இந்த காலத்தில் சின்ன பசங்க எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தனை அவனை போதையை உண்டாக்கி இன்றைக்கி அவனை உடம்பை கெடுத்து 40 வயசில் ஹார்ட் அட்டாக்கு, 20 வயசில் சுகரு, ஏதோ என்னமோ வந்து அவன் இறந்துடுறான். 120 வயசு வரைக்கும் சராசரி மனிதனோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு போதை வஸ்து அழிச்சிக்கிட்டு இருக்கு நாட்டை. அந்த அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து டைரக்டர் அவர்கள் எழில் அரசன், அவர் பேர் எழிலரசன். ஏற்கனவே ஒரு எழில் சார் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இந்த எழிலரசனும் மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். இந்த படம் மக்களுக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு மகன்களுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் பூ போட்டு போகிறாங்க. இந்த படம் நல்லா இருக்கும், நீ மலர் போட்டு போகிறாங்க. நல்ல படமாக எடுத்துக்கிறீங்க, நீ மலர் போட்டு போகிறாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்க மகன்களுக்கும் மகள்களுக்கும் தந்தைக்கும் ஏன் தாய்க்கும் கூட இந்த படம் முக்கியமான படம். எல்லாரும் பார்க்கணும். பத்திரிகை நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நாடு நல்லா இருக்கணுங்கிறத பத்திரிகை ஒரு தூண் பார்த்துங்க. அந்த தூண் வந்து என்ன பண்ணணும்னா மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை தான் சொல்லணும். இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஃபயர் ஆகிடுச்சுன்னு ஒரு 10 வீடு தள்ளி ஃபயர் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன உட்காந்துருந்தா நாளைக்கு அந்த நெருப்பு நம்மளையும் சுடும். அதனால் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அதையும் அணைப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பாருங்கள். இந்த பத்திரிகைகள் அத்தனை பேரும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றிகள் இந்த வணக்கத்தை சொல்கிறேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், உலகத்திலே மூத்த மொழி நம்ம மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை அழிப்பதற்காக உலகமுல்லாம் சதி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து போதை வசத்தில் ஏதோ ஒரு நாடை வேலைக்கு ஆள் இல்லைங்க, வேலைக்கு ஆள் கிடையாது, சமையல் வேலை கூட ஆள் கிடைக்கல, எந்த வேலையும் கிடைக்கலன்னா எல்லாம் போதையில் அடிமையாக இருக்காங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டில் தமிழன் தான் அந்த உலகத்தையே கற்பித்தவன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். கல்யாணி சிறு முதலீட்டு படம், முதல் படம் மேடமுக்கு. கடந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய படம் ஓடலை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு 25லேருந்து 26 படம் சிறு முதலீட்டு படங்கள் வந்து போட்ட படத்தை எடுத்துருக்குது. அதுதான் உண்மையான நிலைமை. தியேட்டரில் ஓடுது ஓடலாம் தாண்டி வியாபாரமாக அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துருக்குது. அதே போல் இந்த படமும் ஒரு சிறு முதலீட்டு படம். அதுக்காக நான் வந்து சின்ன பட்ஜெட்னு சொல்ல வரல. பட் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது அவங்களுக்கான கான்ஷியஸ் இருக்கும் இல்லையா, படம் எடுக்கிறதுக்குன்னு பெரிய நடிகர்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது. அதனால் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படம். ஏன்னா இவர் எனக்கு நல்ல பழக்கம், கேமராமேனும் நல்ல பழக்கம் எனக்கு. ஸோ இவங்களுடைய திறமைகள் எனக்கு நல்லா தெரியும். முதல் படம் நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப்பான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பூஜை வந்து மிக சிறப்பாக நடந்திருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என் பேர் எழிலரசன். என்னோடய ஃபஸ்ட்டு மூவி இது. இந்த மூவி நான் என்ன நினைக்கிறேன்னா,
மக்களுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணும், இல்லை ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த படம் வந்து நல்ல கருத்து ரொம்ப இந்த இந்த குடின்ற இந்த ட்ரக்ஸ் தான் ஆக்சுவலி இந்த சொசைட்டியை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது. அதனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மூவி இருக்கும். அது